ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறிந்து கொள்வோம் ஆண்டவரை, தெரிந்து கொள்வோம் தேவனை என்கிற தலைப்பின் கீழே நாம் தேவனுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். எதனால் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, கள்ள உபதேசங்கள்லேருந்து நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஏன்னா நமக்கு தெரியும் சில காரியங்கள் நம்மகிட்ட வரும்பொழுது இல்லையே நம்ம ஆண்டோடி பண்ண மாட்டாரே அப்படின்னு நமக்கு புரிய வரும். இன்னொன்று, நமக்கும் அந்த தேவனை குறித்து ஒரு பயபக்தி வரும். அதாவது கிறிஸ்தவர்களோட மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு வேத வல்லுநர் எழுதும் பொழுது அவர் சொல்கிறது, they don't treat God as God அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான். அதாவது கிறிஸ்தவர்கள் தேவனை தேவனாக ட்ரீட் பண்ணுறது இல்லை. அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. ஆனால் இந்த தேவனை பற்றி அறிந்து கொள்ள நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அப்போது நம்ம விசுவாசமும் அதிகரிக்குது, பயபக்தியும் அதிகரிக்குது. அதனால் அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடந்த சில நாட்களாக நம்ம தேவன் எப்படிப்பட்ட நபர், அதாவது ஹிஸ் பர்சனாலிட்டி, அவருடைய ஆள் தத்துவத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு வந்தோம். அதில் அவர் வருத்தப்படக்கூடியவர், சந்தோஷப்படக்கூடியவர், திட்டமிடக்கூடியவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, கடந்த நாளில் நம்ம எப்படி பார்த்தோம்னா அவர் சித்தம் கொள்ளுகிறவர். he has his own will, அவருடைய சித்தம்னு சொல்லி சில காரியங்கள் இருக்குது. அந்த சித்தம் எவ்வளோ முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்யாதவன் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக மாட்டான் அப்படின்னு சொன்னார். இன்னும் கொலேசியருக்கு எழுதும்போது பவுல் எப்படி ஜெபிக்கிறாராம் அப்படின்னா, இந்த கொலேசிய சபை தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும் அப்படின்னு ஜெபிக்கிறாரு. ரோமருக்கு எழுதும் பொழுது அவருடைய சித்தம் என்னன்னு பகுத்து அறிய தெரியணும். பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷமா, அப்படி இல்லைன்னா தேவனுடைய பரிபூர்ணமான சித்தத்துக்கு ஒத்த வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி பகுத்தறியக்கூடிய ஒரு உணர்வு நமக்கு வேணும் அப்படின்னு எழுதுறாரு. இதையும் தாண்டி சரி ஒரு சாதாரண கிறிஸ்தவனா இல்லை பிரதர், நான் ஒரு ஊழியம் பண்ணுறவனா இருக்கிறேன் அப்படின்னா, அதுக்கு எபேசியர் 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் பவுல் எழுதும் பொழுது, மனுஷருக்கு பிரியமாயிருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஊழியம் செஞ்சால் கூட அது எப்படி இருக்கணுமா அப்படின்னா, நான் மனுஷனுடைய பார்வைக்கு செய்கிறேனா இல்லை தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து செய்கிறேனா, அப்போ என் ஊழியத்தில் கூட தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேனாங்கிறது முக்கியம். நல்லா கவனிங்க, ஊழியம் செய்கிறது தேவ சித்தம், ஆனால் அந்த ஊழியம் செய்யக்கூடிய அந்த காரியமும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறேனா. ரொம்ப சிம்பிள், நமக்கு தெரியும்ல. தாவீது உடன்படிக்கை பெட்டியை எடுத்துகிட்டு வந்து எருசலேமில் வைக்கணும்னு நினச்சாரு, நல்ல விஷயந்தான். ஆனால் தேவனுடைய பணியை எப்படி செய்யணும், தேவனுடைய பாணியிலே செய்யணும்ல. என்னதான் நீங்கள் பிரம்மாண்டமாக வச்சு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாலும் அங்கே ஒருத்தன் மறிக்கிறத பார்க்குறோம், அந்த வேலை பாதியில் நிற்கிறத பார்க்குறோம். ஆனால் அதுக்கடுத்து முறைப்படி ஆசாரியர்களோடு வச்சு எடுத்துகிட்டு வரும் பொழுது அது ஒரு கழிவுறக்கூடிய, இன்னும் சொல்லப்போனால் ஒரு குளோரியஸ் ஈவெண்ட் அது மாறுறதை பார்க்குறோம். அப்போ நான் ஊழியம் செய்யும் போது கூட நான் ஊழியம் செய்கிறது தேவ சித்தமாக இருக்கட்டும், ஆனால் அந்த ஊழியத்தை எப்படி செய்கிறேன், மனுஷனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கிறதா இல்லை தேவனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்கிறதா அப்படின்னு பகுத்து அறியக்கூடிய அந்த விஷயத்துலையும் நமக்கு தேவனுடைய சித்தம் தெரிய வேண்டியிருக்கு. இன்னும் எபேசியர் 5வது அதிகாரம் 17வது வசனத்தில் பவுல் ரொம்ப பொதுவாக எழுதுகிற மாதிரி எழுதுகிறார் பாருங்களேன். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாக இராமல், அதாவது முதல்ல அப்படி ஹை கிரேடு இருந்து கட்டு லோவாக கீழே வர, டேய் உனக்கு மட்டும் ஆண்டருடைய சித்தம் என்னன்னு தெரிலன்னா பேசிக்காக நீ ஒரு மதி இல்லாதவன். கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிற மாதிரி இருக்குல்ல. அப்படியே பிளைனாக சொல்ல போனால், தேவனுடைய சித்தம் என்னன்னு உனக்கு தெரியலன்னா நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு? சபையில் இருக்கிறவனை தான் சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு? தேவனுடைய பிள்ளையை தான் சொல்கிறாரு. அப்போ தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறவன் தேவனுடைய சித்தம் தெரியலை அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா அவன் மதியற்றவனாக இருப்பான். இதை ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சீர்கெட்டு போகிறார்கள். ஏன் ஜனங்கள் தான் அவங்க, ஏன் ஜனமாக இருந்தாலும் அறிவு இல்லாமல், என்னை குறித்து அறிகிற அறிவு இல்லாததுனால அவன் ஏன் ஜனமாக இருந்தும் சீர்கெட்டு போகிறான். அதே மாதிரி தான் நான் தேவனுடைய சபையாகவே இருந்தாலும் நான் மதியற்றவன் ஆகிறேன். எப்போ? அவருடைய சித்தம் என்னன்னு எனக்கு தெரியலைன்னா. 1 யோவான் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் யோவான் எழுதும் போது இப்படி எழுதுகிறார், உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்படி கொஞ்சம் பின்னால் இருந்து அதை விளக்கணும் அப்படின்னா, உலகத்தின்படி அது இச்சையின்படி செய்கிறவன் ஒளிஞ்சு போயிடுவான்.
ஆனால் யார் நிலைச்சு நிற்பா அப்படின்னா தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன். அப்போ நான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலைன்னா ஒருவேளை உலகத்தின்படியும் அதன் இச்சையின்படியும் காரியங்களை செய்கிறேன். அப்படி செஞ்சால் நான் தேவனுடைய பிள்ளையாகவே இருந்தாலும் என் லைஃப் எப்படியாருன்னா வேஸ்ட் ஆயிரும். அப்போ என் லைஃப் ஒரு அபாய்டிங் லைஃபாக கிறிஸ்துவில் நிலைத்திருக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்னா அவருடைய சித்தத்தை நான் செய்கிறவனாக இருக்கணும். கொலேசியர் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த எப்பாப்பிரா ப்ரேயர் பண்ணுறாரு சபைக்காக. நம்ம ஏற்கனவே பவுலோட ப்ரேயரை பார்த்தோம். எப்பாப்பிரா எப்படி ப்ரே பண்ணுறாரான்னா அதில் சொல்லுது பாருங்களேன். எப்பாப்பிரா உங்களுக்கு வாழ்த்துன்னு சொல்கிறான், உங்களுக்காக ஜெபம் பண்ணுறான், எப்போதும் ஜெபத்தில் போராடுறான், எப்பொழுதும் ஞாபகம் வச்சுடுங்க, எப்போதும் ஜெபிக்கிறான், எப்போதும் ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறான். அதாவது தேவையானப்போ தேவைகளுக்காக ஜெபிக்கிறதுங்கிறது வேற, எப்போது கன்சிஸ்டண்ட்டாக ப்ரே பண்ணுறான். எதுக்காக ப்ரே பண்ணுறான்னா ஒரு விஷயம் டெய்லி நீட், எவ்ரி டைம் வி நீட் அப்படின்னா இது எனக்கு நிச்சயம் தேவை, எப்போதும் தேவை. அது என்னது அப்படின்னா நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும். அப்போ தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சால் தானே அதில் தேர முடியும். தேவனுடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சால் தானே அதில் நிலை நிற்க முடியும். ஆனால் அப்படி நிற்கணும்னு சொல்லி எப்பாப்பிரா இந்த கொலேசி சபைக்காக ஜெபிக்கிறார். சரி, என்ன தேவனுடைய சித்தம்? வேதத்தில் பல காரியங்கள் சொல்லியிருந்தாலும், நேரடியாகவோ மறைமுகமாகவோ சொல்லியிருந்தாலும், வெளிப்படையாக சொல்லியிருக்கிற ஒரு சில காரியங்களை பற்றி மட்டும் நான் சொல்கிறேன் பாருங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதும் அப்படின்னு இல்லை, பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ப்ரிடாமினண்ட்டாக, மோஸ்டாக, அது ஹையஸ்ட் அல்லது த லாஃப்டியஸ்ட் வில் ஆஃப் காட் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், நான் பரிசுத்தம் உள்ளவனாக இருக்கணும். நான் எந்த காரியத்தை செஞ்சாலும் இது என் பரிசுத்த வாழ்க்கைக்கு வலு சேர்க்குமா இல்லை என் பரிசுத்த வாழ்க்கையை வலு விளக்குமா, இப்படி யோசிச்சாலே போதும். யாரோ ஒருத்தட்ட போய் தலையை கொடுத்து கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா, இங்கே போகலாமா வேண்டாமா, இதை செய்யலாமா வேண்டாமா அப்படி ஜெபமணி கேட்கறதுக்கு பதிலாக உங்கள் மனசாட்சிக்கு தெரியும், உங்களுடைய இருதயத்துக்கு தெரியும், இந்த காரியத்தை நான் செய்கிறதுனால என் பரிசுத்தம் வலுவடையுமா இல்லை என் பரிசுத்தம் வலு இழக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுதான் தேவனுடைய சித்தம். எப்படி சூஸ் பண்ணணும்? சிம்பிள். ஒரு காரியத்தை எடுத்த உடனே இதை செஞ்சால் என் பரிசுத்தம் கூடும் அப்படின்னா அதை செய்யலாம். இதை செஞ்சால் என் பரிசுத்தம் ஒரு வேளை பாதிக்கப்படும் அப்படின்னா அதுக்கு அதை செய்யாமலே இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா அதை செஞ்சு வாழ்கிறத விட அதை செய்யாமல் பரிசுத்தத்தை காத்துக்கிட்டோம் அப்படின்னா சமாதானத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் காத்துக்கொள்ளலாம். முதல் காரியம். 2வது 1 தெசலோனிக்கேயர் 5:18, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். நம்ம எப்போ ஸ்தோத்திரம் சொல்லுவோம்? ஸ்தோத்திர பண்டிகை எப்போ வைப்போம்? அடுத்த வருஷமும் வண்டி ஒரு வருஷம் சரியாக வண்டி ஓடி 2வது வருஷம் வண்டி ஓடிடுச்சுன்னா 2வது வருஷம் ஸ்தோத்திர பண்டிகை. எப்போ ஸ்தோத்திர கூட்டம் வைப்போம்? யாராவது இறந்து போனால் வைப்போமா? அது ஃபார்மாலிட்டிக்காக வைக்கணும், அது வேறு விஷயம். எப்போ எல்லாம் நல்லா நடக்குதோ ஸ்தோத்திரம். ஆனால் இங்கே வசனம் எப்படி சொல்லுதுன்னா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். முன்னால் ஒரு தேவ மனிதர் இருந்தார். அந்த ஸ்தோத்திரத்தை குறித்து துதியை குறித்து சொல்லும் பொழுது அவங்க ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. அந்த ஸ்டிக்கரில் எப்படின்னா ரொம்ப சிம்பிள், இந்த நிலையிலும் துதிப்பாயா அப்படின்னு இருக்கும். இந்த ஸ்டிக்கரை நீங்கள் எங்கே ஒட்டுனாலும் யோசிச்சு பாருங்கள், எந்த நிலையிலும் துதிப்பாயா அப்படிங்கிற மாதிரி. இப்போ இந்த சிச்சுவேஷன் உனக்கு இப்படி இருக்குது, இப்போ கூட என்னால் துதிக்க முடியுமா? துதிக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்டில் காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஸ்டில் நான் யார் கையில் இருக்கிறேன்னா அவருடைய கரத்தில் இருக்கிறேன். எல்லாவற்றையும் நன்மையாக அவர் முடிப்பார். எனக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, நான் எதிர்பார்த்த மாதிரி காரியம் நடக்குதோ இல்லையோ, ஒன்று நிச்சயம், அவருடைய சித்தத்தை நான் செய்யணும். அவருடைய சித்தம் என்னது? இப்போவும் துதிக்கிறது. அப்படி துதிக்க முடியுமா? ஒரு குறிப்பிட்ட ஊழியருடைய மகளுடைய குழந்தை இறக்குற தருவாயில் இருக்குது. அதை கையில் வாங்கி வச்சுட்டு அந்த குழந்தை அப்பா பார்த்து கேட்கு, அப்பா பெரிய ஊழியக்காரரை பார்த்து கேட்கு, அப்பா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ன உடனே அவருக்கும் தெரியாது. ஏன்னா குழந்தைய கைவிட்டுட்டாங்க டாக்டர், பிறந்த குழந்தைய அவனுக்கு கையில் கொடுத்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது இப்போ இது ஏற்கனவே வெஜிடபிள் தான், இதை நாங்கள் ட்ரீட் பண்ண முடியாதுன்னு கையில் கொடுத்துட்டாங்க. அந்த குழந்தைய வாங்கி அந்த அம்மா வச்சுட்டு தன்னுடைய அப்பாவை பார்த்து கேட்குது. அந்த மகா கேட்குறா, டேடி வாட் ஷுட் ஐ டூ நவ்? இப்போ நான் என்ன பண்ணோம்? அந்த அப்பா சொல்கிறாரு, ஒன்றும் பண்ண முடியாதுமா, ஒன்றும் பண்ணலாம் முடியாது, ஆனால் ஒன்று பண்ணலாம், ப்ரைஸ் காட் ஃபார் இட். இதுக்கு எப்படி சார் ப்ரைஸ் பண்ண முடியும்? இல்லை, வசனம் சொல்லுது தேவ சித்தம் என்னன்னா எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்வோம். அவங்க ஸ்தோத்தரிச்சாங்க, தேவன் மிகப்பெரிய காரியங்களை அதை செஞ்சார். இது வில் என்னன்னா ஹேவிங் த ட்ரஸ்ட் ஆன் காட். இந்த நிலைமையிலையும் தேவன் பேரில் உறுதியான நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம், அது தேவ சித்தம்.
1 பேதுரு 2வது அதிகாரம் 15வது வசனம். நம்ம சொல்லலாம், நல்லவனுக்கு நான் நல்லவன், கெட்டவனுக்கு நான் கெட்டவன், அது உலகத்தானுக்கு, புரியுதுங்களா? ஆனால் இங்கே வேதம் என்ன சொல்லுது, எது தேவ சித்தமானா, நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். அதாவது ஒரு முட்டாள்தனமாக ஒருத்தன் அறியாமல் தீமை செய்யும் பொழுது அவன் அறியாதவன், அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட அவனுக்கு நன்மை செய்து அவனுடைய அறியாமையை அடக்குவது, இது கொஞ்சம் கஷ்டமான வேலை. நாம் எப்படின்னா, நமக்கு நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு நல்லவங்களாக இருப்போம், நமக்கு நல்லவங்களாக இல்லாதவங்ககிட்ட சரி அவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணிக்கலாம் அப்படின்றோம். இல்லை, அவங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்க அறியாமையை அடக்கணும். எப்படி அடக்கணும்? சத்தம் போட்டு சண்டை போட்டு இல்லை சார், நன்மை செய்து அடக்கணும். இது தேவனுடைய சித்தம். நல்லா சொன்னேன், பரிசுத்தமாக இருக்கிறது தேவனுடைய சித்தம், எப்போதும் ஸ்தோத்திரம் பண்ணுறது தேவனுடைய சித்தம். நமக்கு அறியாமையினால் மதிகேடனாக இருக்கிற அவனுக்கு கூட நன்மை செய்து அவனுக்கு விளங்க வைப்பது தேவனுடைய சித்தம். இன்னும் 1 பேதுரு 4வது அதிகாரம் 1வது வசனம் அப்படி சொல்லும் பொழுது, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். 2வது வசனம், ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் பாவம் செய்கிறதுக்கு தீவிரிக்க மாட்டான், பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பான். அதுக்கு நான் என்ன பிரதர் செய்யணும்? முன்னாலே சொல்லிட்டாரு, கிறிஸ்துவின் சிந்தையினால் நிரப்பப்படணும். அல்டிமேட் என்ன அப்படின்னா, இஃப் யுவர் மைண்ட் இஸ் ஃபில்டு வித் த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட், நமக்கோ கிறிஸ்து இயேசுவின் சிந்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அந்த சிந்தையால் நிறையும் பொழுது தான் தேவனுடைய சித்தத்தை சாதாரணமாக செய்ய முடியும். தேவனுடைய சிந்தையினால் நிறைந்து பாவத்திற்கு விலகி இருப்பது தேவனுடைய சித்தம். பரிசுத்தமாய் இருப்பது தேவனுடைய சித்தம். எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்தரிப்பது தேவனுடைய சித்தம். நமக்கு மதியீனமாக காரியங்களை செய்கிறவங்களுக்கும் பதிலுக்கு நன்மை உண்டாக நன்மையை செய்யத்தக்கக்கூடிய அந்த காரியம் தேவனுடைய சித்தம். இப்படி இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு வச்சுடுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அறியப்படாத காரியங்களிலும் தேவனுடைய சித்தத்தை ரொம்ப லகுவாக செய்வோம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசிட்டு முடிக்கிறேன் பாருங்களேன். எபிரேயர் 13:12 வசனம் சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகல நற்கிரியைகளையும் சீர் பொருந்தினவர்கள் ஆக்குவாராக. இங்கே பார்த்தீங்களா, இது உங்கள் வேலை மட்டும் இல்லையா, உங்களோட ஹெல்ப்புக்கு யார் இருக்கா தெரியுமா? அவரே இருக்கிறாருங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை உங்களில் நடப்பித்து, அவருடைய சித்தத்தை உங்களில் நடப்பித்து நீங்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்யக்கூடிய அளவுக்கு சகலவித நற்கிரியைகள்னாலும் உங்களை சீர் பொருந்த பண்ணுவார். யூ ஆர் நாட் அலோன். God, the Spirit of God, the Word of God is with you to work along with you. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக பரிசுத்தமாக வேண்டும் என்பதே உம்முடைய சித்தம். எல்லா நேரத்திலையும் ஸ்தோத்திரிக்க வேண்டுங்கிறது உம்முடைய சித்தம். ஆண்டவரே, நன்மை செய்ய வேண்டுங்கிறது உம்முடைய சித்தம். ஆண்டவரே, அப்பா தகப்பனே, சிந்தையினால் நிறைந்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவர்களாய் நாங்கள் இருக்க ஆவியானவரே, உம்முடைய வசனத்தை கொண்டு எங்களை பலப்படுத்தும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.